எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சமைக்கிறேன் எங்கள் வீட்டில்னு நான் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு எறா செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்காக போய் முதல்ல நம்ம வாங்கிக்கலாம். இவங்க மார்க்கெட்டில் எங்கள் தெருவாண்டியே ஒரு அம்மா விற்கிறாங்க, எடுத்துகிட்டு விற்பாங்க. இங்கே நாங்கள் கொஞ்சமாக வாங்கினோன்னே இந்த அம்மா கிட்ட வாங்கிப்போம். 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கினோன்னா, நிறைய வாங்கினோன்னா மட்டும்தான் மார்க்கெட் போவோம். இது 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த எறா தாராளமாக வாங்கலாம். நான் இது கொட்டி காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ எறா இருக்குதுன்ட்டு. இவ்வளோ எறா தான் இருந்தது. நான் இன்னைக்கு எறா அவன் முள்ளங்கி போட்டு செய்ய போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனும் வாங்கியிருந்தேன். மீன் மாங்காய் போட்டு செய்யலான்ட்டு வரும்போதே ஒரு மாங்காய், மீன், வெங்காயம் கொஞ்சம் இல்லை, அதனால் அதையும் வாங்கிட்டேன். இந்த மீன் தான் வாங்கினேன். அந்த பெரிய எறா ஒன்றே ஒன்று இருந்தது, அதனால் அவங்க அது சும்மா போட்டாங்க. இதில் இந்த எறா தான் அது. எறா க்ளீன் பண்ணிக்கலாம். எறா மட்டும் எப்போவுமே கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு சின்ன தோல் இருந்தால் கூட நம்மளுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. அது மேலே ஒன்று கருப்பாக இருக்கும். அதை சும்மா அப்படி நகத்தில் கீறினாலே கீறி அது மேலே இருக்குது எடுத்துடலாம். நம்ம அதை எடுக்கிறோம் பாருங்கள். அதை எடுத்துட்டு நம்ம போனால் அதுதான் வயிற்று வலிலாம் வர்றது, லூஸ் மோஷன்லாம் வர்றதுக்கு காரணம். நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒன்றும் ஆகாது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் முள்ளங்கி போட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அது எப்படி செய்யறேன்னு பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நான் பாதி வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டு கொஞ்சம் கலரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலரி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு முள்ளங்கியும் நம்ம போட்டுடலாம். அலசி வச்சு முள்ளங்கியும் போட்டுடலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ண முள்ளங்கியும் போட்டுட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து வேகட்டும். கொஞ்சம் வெந்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கிச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கலரிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே சாப்பாடு வெந்துட்டுருக்குது. எறா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், மீனும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எறா செஞ்சிட்ருக்குறேன். அதை தான் உங்ககிட்ட நான் வீடியோ பண்ணிகிட்ருக்குறேன். தக்காளியும் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எறா போட்டுக்கலாம். எறா போட்டு நம்ம நல்லா கலரி எடுத்துக்கலாம். நம்ம எறா போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். எறாவுக்கு எப்பவுமே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். சரி, அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் போடுறேன். அது பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு தேவையான, நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா காரமாக இருக்கும் இந்த மிளகாத்தூள். நான் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் நம்ம என்னென்னா தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இறாலேருந்து நிறைய தண்ணி வரும். நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐயில் வச்சு அந்த எறாவை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அந்த தண்ணியிலேயே எறாலேருந்து வர தண்ணியிலேயே நல்லா எறா வெந்துடும். நல்லா வெந்துச்சு, நல்லா சுண்டிச்சு பாருங்கள். இன்னும் கூட நம்ம சுக்கா மாதிரி பண்ணிக்கலாம் சுண்ட வச்சு. எனக்கு இது போதும். நான் இதோட இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி. முள்ளங்கி வெந்துடுச்சு, எறாவும் வெந்துடுச்சு. நான் தண்ணியே சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுன்ட்டு. இது பாருங்கள், மீன் குழம்பு செஞ்சுட்டேன். மாங்காய் போட்டு எறா தொக்கு செஞ்சுட்டு மீனும் வறுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மதியானம் இதை தான் நான் லன்ச் பண்ணேன்.
எறா தொக்கு நல்லா கிரேவியாக ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்புனா மீன் குழம்பு தாங்க, என்ன டேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இது மீனுடைய செனை, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட சாப்பிடலாம். இது மீன் அலசும் போது நம்ம கூட அலசக்கூடாது, தனியாக அலசணும். ஏன்னா அது முட்டை அப்படியே உடஞ்சிரும், அது ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். அதனால தனியாக அலசி நம்ம அதில் மிளகாத்தூள் எப்படி மீன் வறுக்கிறோமோ அதே மாதிரி மீன் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.